ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இந்த காலத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து ரிலேஷன்ஷிப்ஸ். நிறைய ப்ராமிசஸ் பண்ணாங்க, கூடயே இருக்கேன்னு சொன்னாங்க, கடைசியில் விட்டுட்டு போயிட்டாங்கங்கிற இந்த ஒரு வார்த்தையை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்குறோம். அதாவது லிட்ரலி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அந்த இன்னொரு பர்சனை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற நிதர்சனமான உண்மை. நீங்கள் தனியாக வந்தீங்க, தனியாக தான் திரும்பி போவீங்க. எவ்வளோ உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கிறவங்க கூட நீங்கள் செத்த அடுத்த நாள் பணத்தை எப்போ, அடுத்த நிமிஷமே பணத்தை எப்போ எடுப்பாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. உங்கள் லைஃப்பில் வரவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு படிப்பினை சொல்லி கொடுக்குறதுக்கு வருவாங்க. அது என்னதுன்னா, நத்திங் இஸ் பெர்மனெண்ட். எல்லாருக்குமே ஒரே விதமான ஒரு உணர்வு எப்போவுமே இருக்காது இல்லையா? நமக்கே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் கூட அழுத்து போகுது கொஞ்ச நாள் போனால். இது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் அப்ளிகபிள். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நர்ச்சர் பண்ண பாருங்கள், அதை நல்லபடியாக வந்து பாதுகாக்க பாருங்கள். அதுக்கு மீறியும் அது போச்சுன்னா அது உங்கள் கையில் இல்லை. லெட் கோ அண்ட் பி ஹாப்பி. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் லவ்விங் யோர் செல்ஃப், கிவ் யோர் செல்ஃப் மோர் டைம், எனர்ஜி அண்ட் பவர். செல்ஃப் லவ் இஸ் இட்டர்னல். நன்றி, வணக்கம்.